வரும் 24ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவுக்காக சசிகலா ஆதரவாளர்களுக்கு அழைப்பு விடுத்திருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். துரோகிகளை வேறறுக்க ஒன்றுபடுவோம் என அவர் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்க்கக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். ஷாம், வணக்கம். சசிகலா தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு அழைப்பு ஒன்றை விடுத்திருக்கிறார். வரக்கூடிய 24ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களது பிறந்த நாள் அதிமுக தொண்டர்களால் கொண்டாடப்பட இருக்கிறது. இதை சசிகலா தன்னுடைய ஆதரவாளர்களும் கொண்டாட வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். அவர் தனியாக ஒரு அணி போல செயல்பட்டு வரக்கூடிய நிலையில தொடர்ந்து கடந்த ஒரு 4-5 நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் இருந்து தன்னுடைய ஆதரவாளர்களை வரவழைத்து போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்திலே அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சசிகலா தன்னுடைய ஆதரவாளர்களை களம் இறக்குவதற்கு, அதாவது தேர்தலில் நிற்க வைப்பதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருப்பதாக தொடர்ந்து தகவல்கள் வந்த வண்ணமாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த பத்திரிகை, அதாவது ஒரு செய்தி குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த செய்தி குறிப்பிலே பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய 78ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுல குறிப்பாக இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே தொடர்ந்து கட்சியினுடைய அந்த கொள்கைகளை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் எனவும் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு அவர் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் எதிரிகளையும் துரோகிகளையும் வேறறுத்திடவும் புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்த நாளில் உறுதியேற்கும் உரிமை கூட்டமாக ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம் என்றும் அவர் சில அரசியல் வார்த்தைகளை கலந்து பேசியிருக்கிறார். அந்த பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய நாளிலே அவர் கட்சி அறிவிப்பையும் வெளியிடப் போகிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதை அதிகாரப்பூர்வமாக இந்த செய்தி குறிப்பில் சொல்லவில்லை என்றாலும் சூசகமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது வரக்கூடிய 24ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் இருக்கக்கூடிய கோட்டைமேடு பகுதியில பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திடலிலே இந்த பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த பொதுக்கூட்ட திடலில் வைத்து சசிகலா அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட இருக்கிறார் என்று எதிர்பார்க்கப்படும் சூழலில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அரசியல் வாசகம், எதிரிகளையும் துரோகிகளையும் வேறறுத்திடவும் புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்த நாளில் உறுதியேற்கும் உரிமை கூட்டமாக ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். எனவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சசிகலா தன்னுடைய ஆதரவாளர்களை இந்த களத்தில் இறக்கப் போகிறார் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.